இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது பாஜகன்னு ஒரு கட்சி வந்து தமிழகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாமரையில தண்ணி கூட ஒட்டாது, எப்படி வந்து மனசு ஒட்டும், அது மக்கள் மனசு ஒட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனாலும் வந்து நம்ம பாஜக அதாவது தாமரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து மலர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதை வந்து மலர வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப கட்சி பொறுப்புல வந்து இல்ல. அதாவது முன்னாடி மாநில தலைவரா இருந்தாரு. இப்போ வந்து அந்த கட்சியிலே அவர் இல்ல அப்படின்ற மாதிரி. கட்சி இல்லைன்னா பொறுப்புல இல்ல. ஆனாலும் வந்து பிரஸ் மீட் குடுக்குறாரு, அங்க சந்திக்கிறாரு, இங்க சந்திக்கிறாரு, டெல்லிக்கு போறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு, மோடியை பாக்குறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனா கட்சி தலைவரா இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டா பண்ணிட்டே இருக்காரு. இப்படி மாடா உழைக்கிறாரு, இந்த மாதிரி உழைப்பாளியே இருக்காரு, அவருக்கு ஏன்டா பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கட்சியில இருந்து நீங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவ்வளவுதான் தலைவர் இல்ல, அண்ணாமலை அவர்கள் இல்ல, நான் அந்த கட்சியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனா இப்போ கட்சியில வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுவும் எங்க சென்டர்ல குடுக்குறாங்க. அது என்ன? என்ன பொறுப்பு குடுக்குறாங்க? அதையும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிலாம் பண்றாங்க? அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ என்னென்ன பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும் அப்புட்ன்னா, அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதவின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்புட்ன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. இதுக்காக வந்து எல்லா கட்சியுமே வந்து அவங்கவங்க முயற்சியை வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது பெஸ்ட்டாவே குடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். தாவே கலந்து வந்து ரோட் ஷோவை கேன்சல் பண்ணி இப்ப மக்கள சந்திக்கிற அந்த மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா கூட ஈரோட்ல வந்து மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்சியில இருந்து அந்தந்த வேலையை பக்காவா அப்படி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து தமிழ்நாட வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா இடத்துலயுமே வந்து தாமரை மலர்ந்துருச்சு. அதாவது பீகார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே, அதாவது இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட பாதியிலே இந்தியால முக்காவாசி இடத்துலயே வந்து பிஜேபி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட தவிர. இப்போ வந்து தமிழ்நாடே நம்ம எப்படியாவது கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும், தமிழ்நாடு நம்ம பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே பாஜக வந்து முழுமையா வந்து இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் மேல வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் அமித்ஷா வந்து பேயா இருக்காப்புல. கண்டிப்பா அந்த வாட்டி தமிழ்நாடு நம்ம அடிச்சிடணும்டா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபயரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக வந்து இப்போ வந்து கட்சி இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து தேர்தல் வரப்போதா, இதுக்காக வந்து அதான் தமிழகத்துல வந்து சட்டப்பேரவை பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டிப்பா அவங்க வச்சே ஆகணும். இதுக்கு வந்து அவங்க யாரை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்காக வந்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அவரோட பேர் வந்து நியூஷ் கோயல். இவர் வந்து இப்போ வந்து புதுசா வந்து சட்டப்பேரவை பொறுப்பாளரா வந்து இவரை நியமிச்சிருக்காங்க. இப்ப இவர் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவருக்கு கீழே ஒரு 2 அமைச்சர்கள் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க பேர் வந்து அர்ஜுன் ராம் மெய்வால் அவருமே, முரளிதர் மோயோல் அவங்க 2 பேருமே வந்து இப்போ வந்து கட்சியில வந்து அந்த சட்டப்பேரவை பொறுப்பாளர், அதாவது தமிழகத்துக்காக இப்ப இந்த எலெக்ஷனுக்காக வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா. 3 பேர் நியமிக்கிறது வந்து நார்மல் தானே. இப்ப இதை ஏன் வந்து இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, ஆனா இதுக்கு முன்னாடி சட்டப்பேரவை பொறுப்பாளர்ல வந்து யார வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மத்திய அமைச்சர் வைப்பாங்க, அப்புறம் பிஜேபியில மூத்த தலைவர்கள் 2 பேரும் வைப்பாங்க. இப்படிதான் வந்து காலங்காலமா இதுதான் தம்பி பாலிசி அப்படின்ற மாதிரி காலங்காலமா இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மத்திய அமைச்சர், அப்புறமா 2 ஒரு மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா இந்த வாட்டி தான் 3 முக்கியமான அமைச்சர்களை வந்து இப்போ இந்த சட்டப்பேரவை பொறுப்பாளர்ல வந்து வச்சிருக்காங்க. எனக்கு இதே ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுலயே நீங்களும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை வச்சு அந்த எலெக்ஷனை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ 3 அமைச்சரை வச்சிருக்காங்க அப்படின்றப்பவே பிஜேபி வந்து தமிழ்நாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது, எப்படி வந்து எடுக்க போறாங்க, எப்படி ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்றதுல எவ்வளவு வந்து முக்கியமா ஒரு ஒரு டார்கெட்டோட இருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்மே புரிஞ்சுக்கணும். ஏன்னா 3 அமைச்சர் வேலை பார்க்க போறாங்க. அந்த 3 அமைச்சர் வந்து என்னதான் வேலை பார்ப்பாங்க, அப்படி என்னதான் பண்ண போறாங்க, அதாவது சட்டப்பேரவை பொறுப்பாளர் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம தமிழகத்துல வந்து என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணி நமக்கு தெரியும். அதாவது இப்போ வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபி இருக்காங்க. அந்த கூட்டணியையும் அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதியில வந்து யார் யார் நிக்கணுங்கிறதையும் இவங்க தான் வந்து முடிவு பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்டிஏ பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபி இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து பாமகவும் தேமுதிகவும் உள்ள வரதா இன்னும் சொல்லவே கிடையாது. இன்னமும் அவங்க வாயை போட்டு கம்முனே இருக்காங்க. பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கம்முனே இருக்காங்க. இப்ப பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த 3 பேர் வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க தமிழகத்துக்கு வந்து, அதாவது இது கூடி சீக்கிரமே இந்த 3 பேர் தமிழகத்துக்கு வர போறாங்க. தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாமகவையும் அதுக்கப்புறம் தேமுதிக அவங்க 2 பேருமே சந்திச்சு என்டிஏக்குள்ள இணைக்கிறது தான் இவரோட மெயினான வேலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்க வைக்கிறது அப்படின்றது. ஏன்னா இப்போ ஒரு தொகுதியில் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள தான் நிக்க வைக்க முடியும், அப்படி இல்லையா? அதனால யாரை நிக்க வைக்கலாம் அப்படின்றது இவங்க 3 பேர் தான் வந்து முடிவு பண்ண போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதுல மட்டும் இல்லாம பிஜேபிக்கு வந்து இப்போ முக்கியமான ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்றதை தாண்டி
ஜாதி அரசியல் இங்க வந்து நடக்குது. நம்ம என்னதான் இல்லடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீ கழுவி ஊத்துனாலும் கண்டிப்பா ஜாதி அரசியல் இங்க இருக்கிறது உண்மைதான். அது நடந்துகிட்டு தான் இருக்குன்ற நமக்கு எல்லாமே தெரியும். என்ன அப்படின்னு இப்ப ஜாதி அரசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப டிடிவி தினகரன் அப்புறம் ஓபிஎஸ் இவங்க 2 பேருக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து 28% ஓட்டு இருக்கு. அதாவது முக்குளத்தோர்னு சொல்ற அகமுடையார், கல்லர், மறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர் சமூகத்தோட ஓட்டு வந்து இவங்கள்ட்ட 28% இருக்கு. கண்டிப்பா அவங்கள கண்டிப்பா நம்ம கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா காலகாலமா ஜெயிச்சுட்டு தானே வந்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க 2 பேரையும் வந்து எப்படியாவது கட்சிக்குள்ள இணைச்சிடணும் அப்படின்றது வந்து ரொம்பவே குறிக்கோளா இருக்காங்க. அதுக்கான வேலை எல்லாமே படுபயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸோட தலைவர்கள் எல்லாருமே தமிழகத்துக்கு வரதா இருக்குது. என்னடா எல்லாருமே தமிழகத்துக்கு வரீங்க, அப்படி என்னதான் தமிழகத்துல இருக்கு அப்படின்னா ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதாவது பிஜேபியில இருந்து 3 முக்கியமான அமைச்சரை அனுப்பிட்டாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற எல்லா தலைவர்களும் தமிழகத்துக்கு வந்து இந்த கட்சிக்கான பணிகள் எல்லாமே வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. எல்லாருமே சீக்கிரம் சென்னை வர போறாங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான வேலை, அதாவது இந்த வாட்டி எப்படியாவது தாமரம் மலருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்டிஏ கூட்டணியில ஜெயிச்சாங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஏடிஎம்கே அவங்க ஆட்சியில் இருக்க போறாங்க. ஆனா இவங்க அலையன்ஸ்ல இவங்க இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால வந்து எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு படுபயங்கரமான ஒரு பேசிக் செட்டப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவெஞ்சர்ஸ்ல வந்து எல்லாரும் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் நிற்க போறான்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே, பாமக, அப்புறம் வந்து தேமுதிக, அப்புறம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படின்னு சொல்லி இந்த அவெஞ்சர்ஸ் நிற்கிற மாதிரி இப்படி நிற்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க பிளானிங் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்கிறப்போ இதுல வந்து புதுசா வந்து இன்னொரு திடுக்கிடு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி தேசிய செயல் தலைவராக இருக்கக்கூடிய பீகாரோட அமைச்சரா இருக்கிற நிதிஷ் நவீன் இவரை வந்து இப்ப தேசிய செயல் தலைவராக மாத்திருக்காங்க. இதையே நீ இவ்வளவு முக்கியமா பேசுற அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வரேன். அடுத்தது அண்ணாமலைக்கு இப்படிதான் அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். அதாவது தேசிய செயல் தலைவர்னு சொன்னல, இது வரைக்குமே வந்து பிஜேபியில யாராவது தேசிய செயல் தலைவராக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே தேசிய தலைவராக மாத்திருக்காங்க. ஓகேவா? எல்லாருமே தேசிய தலைவராக மாத்திருக்காங்க. அந்த வரிசையில வந்து கண்டிப்பா வந்து நிதிஷ் நவீனும் வந்து தேசிய தலைவராக மாறிடுவாரு. இப்ப எதுக்குடா இதை சொல்ற? அண்ணாமலை பத்தி பேசுறது தானே சொன்னேன், அவ்வளவுதான் கேக்குறீங்க. சொல்றேன். இப்ப அண்ணாமலைக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்க போறாங்க. என்னடா பொறுப்பு? அதை சொல்றா சீக்கிரம், அவ்வளவுதான் கேக்குறீங்க. அதாவது தேசிய நிர்வாக பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று இருக்காங்க. அந்த பட்டியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட பேர் வந்து 2 இடத்துல வந்து இடம் பெற்றிருக்கு. தேசிய பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்புலையும் அப்புறம் தேசிய இளைஞரணி தலைவர் அப்படின்ற 2 பொறுப்புலையுமே வந்து இவரோட பேர் வந்து இடம் பெற்றிருக்கு. இப்ப 2 பட்டியலையும் ஒரு பேர். அவர் ஒருவேளை 2 வேலையும் பார்ப்பாரா அப்படின்னு கேட்டா அவர் என்ன வந்து இரட்டையர் வேஷமா போட்டுக்க 2 வேலையும் பார்க்க முடியாது, ஒரு வேலை தான் பார்க்க முடியும். அதனால கண்டிப்பா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தேசிய பொதுச் செயலாளர் பதவி வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டெல்லி இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பொறுப்பு வந்து ஒரு கரெக்டான பொறுப்பு. ஆனா மாநில தலைவர்ன்றது தேசியத்துக்கு மாறுறாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றதா உண்மை. ஏன் அப்படின்னா பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு பட்டி தொட்டி எல்லாம் தெரிய வச்சவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை. இது வந்து யாரு சொன்னாலும் இதை மறுக்கவே முடியாது. ஒன் ஆஃப் த டைகர், அப்புறம் வந்து கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டிட்டு இருக்க ஒரு ரியல் அயன்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன மேன் இருக்கோ எல்லா மேனும் அவரை நம்ம சொல்லலாம். அதனாலே வந்து இவருக்கு வந்து தேசிய பொதுச் செயலாளர் வந்து பொறுப்பு வந்து கொடுக்க போறதா இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பொறுப்பு அவருக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து பிஜேபி, ஏடிஎம்கே இந்த என்டிஏ கூட்டணியில வந்து இடம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த 2026 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.